நம்ம பார்த்தோம் இல்லையா கான்வர்சேஷனில் பிரியாவோட அம்மா, பிரியாவோட மதர், பிரியா வந்துட்டு ஃபங்க்ஷன் கூப்பிடுறது. அதுக்கப்புறம் அவள் வரல அப்படின்னு சொன்னோன்னா கதவை சாத்திக்க சொன்னாங்க. பக்கத்து வீட்டு கீதா அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி பொண்ணு தனியாக இருக்கா, பார்த்துக்குங்க, நான் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறேன், டைம் ஆகிடுச்சு அப்படிலாம் சொன்னாங்க இல்லையா. இப்போ வந்து பிரியா வீட்டுக்குள்ளே இருக்கா. அது எப்படி இங்கிலீஷில் தமிழில் எப்படின்னு பார்க்கலாமா. ஷூ நிறைய எழுதுறதுக்கு இருக்குது, ஹோம்ஒர்க்கு நிறையா இருக்குது எனக்கு எழுதுறதுக்கு அப்படின்னோடனே ஐ ஹாவ், எனக்கு இருக்குதுன்னு அர்த்தம். ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் என்னோடய ஷோல்டரெல்லாம் வலிக்குது, மை ஷோல்டர் இஸ் கெட்டிங் பெயின், மை ஷோல்டர் இஸ் கெட்டிங் பெயின். சரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம். ஓகே, லெட் மீ வாட்ச் டிவி ஃபார் ஃபியூ மினிட்ஸ். சில நிமிஷம் டிவி பார்க்கலாம். ஓகே, லெட் மீ வாட்ச் டிவி ஃபார் ஃபியூ மினிட்ஸ். உடனே டட் 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 அப்படின்னு வீடு கதவு தட்டுறாங்க. ஹூ இஸ் தேர்? யாருங்க? ஹூ இஸ் தேர்? யாருங்க? உடனே கதவு அப்படியே சொல்லிவிட்டு கதவு திறக்கிறா பிரியா. உடனே பக்கத்து வீட்டு கீதா ஆண்டி கையில் டிஃபன் எடுத்துகிட்டு வராங்க. ஹாய் ஆண்டி, ப்ளீஸ் கெட் இன்சைட். ஹாய் ஆண்டி, வாங்க உள்ளே வாங்க, வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறதுக்கு உள்ளே வாங்க சொல்லுவாங்க இல்லையா. ப்ளீஸ் கெட் இன்சைட். உடனே இந்த கீதா பக்கத்து வீட்டு கீதா ஆண்டி என்ன சொல்கிறாங்க, பிரியா இந்தா எடுத்துக்கோ, பிரியா ஹேவ் இட். அவங்க ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு டிஃபன் பண்ணி கொண்டு வராங்க. பிரியா ப்ளீஸ் ஹேவ் இட், இதை எடுத்துக்கோ, ஹேவ், ப்ளீஸ் ஹேவ் இட், எடுத்துக்கோ. தேங்க்யூ ஆண்டி. இது வரைக்கும் முடியுது. நாளைக்கு என்னங்கிறது நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் போட ட்ரை பண்ணுறேன், மேக்ஸிமம் போட்டுட்டு தான் இருக்கேன், பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது நல்ல யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வரும். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக். தேங்க்யூ.